தாவேகா செயல் வீரர்கள் கூட்டமா இருக்கட்டும், 3ஆம் தொடக்க விழாவா இருக்கட்டும், விஜயின் பேச்சு எப்படி இருக்கு சார்? மேடைக்கு மேடை கொஞ்சம் பக்குவம் ஆயிட்டே இருக்காரு அப்படின்னு சில பேர்லாம் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? இல்லை, ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுகிறாரு, ரொம்ப இயல்பாக பேசுகிறாரு. அவருடைய பேச்சு வந்து எல்லாரையும் கவருது. பொதுவாக வந்து அப்படி சிலருக்கு வந்து வாய்க்கும். ஏன்னா பல பேர் வந்து மைக்கை பிடிப்பாங்க, ஏன்டா மைக்கை பிடிச்சாங்கன்னு இருக்கும். ஆனால் இவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வராரு. ஸ்பான்டேனியஸான ஸ்பீச் இல்லை, அதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். கையில் பேப்பர்லாம் வச்சுருக்காரு. ஆனால் அதை அந்த ப்ரெசன்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் பிடித்தமானதாக இருக்குது. என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னென்னா, தயவுசெய்து அரசியல் பேசுங்க, அன்றாட பிரச்சனைகளை பேசுங்கிறது தான். இப்போ அன்னைக்கு அவர் பேசுகிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் பேசியிருப்பார். அதில் எங்கேயுமே ஒரு பட்ஜெட் குறித்தோ அல்லது நாட்டின் பல பிரச்சனைகள் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்றை சுட்டி காட்டியோ இல்லை. ரொம்ப மேலோட்டமாக பேசிட்டு போகிறாரு. அது ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு இல்லைங்கிறது நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஓகே, அதை அவர் மாற்றிக்கணும். ஒரு மக்களுக்கான அரசியலை அவர் தொடர்ந்து பேசணும். என்னெல்லாம் அவங்க சஃபர் ஆகுறாங்களோ அதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும். அதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு. இன்றைக்கி எல்லா கட்சி தலைவர்களும் அப்படி தான் அரசியலை முன்னெடுத்துட்டு போகிறாங்க. இவர் மட்டும் கொஞ்சம் பட்டும் படாமலும் ஒரு அரசியல் பண்ணுறாரு. ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணால் தான் நீங்களும் வளர முடியும், ஆளுங்கட்சி மீதான ஒரு எதிர்ப்பையும் மக்கள்கிட்ட பதிவு பண்ண முடியும். அதெல்லாம் சரியானது தான். ஆனால் கருத்தியல் ரீதியாக ஒன்றுமே இல்லைங்க. மக்களுக்கான விஷயத்தை சொல்லணும். இந்த இடத்துல இது நடக்குது, இந்த இடத்துல இது நடக்குது, இதில் இவ்வளவு கோடி ஊழல், இதில் இவ்வளோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தான் உங்கள் கட்சி மீது இன்னும் பெரிய நம்பிக்கை வரும். ஸோ அதையெல்லாம் இல்லாமல் அப்படியே பட்டும் படாமலும் ஒரு பறந்து போகிற ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி போக முடியாது இல்லை. அப்படி தான் அவர் போயிட்டு இருக்காரோங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது, வருத்தமும் இருக்குது.